வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லிருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை வெளியிட்டுருக்கிறோம். இந்த வீடியோவினுடைய தலைப்பு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய நன்மைகள் என்னென்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதனுடைய சின்டாக்ஸ், கிராமட்டிக்கல் ரூல், அதை எப்படி அழைப்பது, அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அதாவது முதல் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நிறைய மாடுலாக பிரிச்சுக்கலாம், பகுதியாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு ப்ரோக்ராமை நிர்வகிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களில் பயன்படும். ரெண்டாவது நன்மை என்னன்னு சொன்னால், ரீயூஸ். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதை பல தடவை நம்ம பயன்படுத்திக்கலாம், திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். மூணாவது, ஒரே ஃபங்க்ஷனை நிறைய ப்ரோக்ராமர் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபங்க்ஷன் எப்போவுமே நம்ம டிஃபைன் பண்ணணும். அதை அப்புறம் டிஃபைன் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு சின்டாக்ஸ், கிராமட்டிக்கல் ரூல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. டெஃப் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பேராமீட்டர்லாம் கொடுத்துருக்குறோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர்லாம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்றதுனால அது ஆப்ஷன். அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனை சேர்ந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், கடைசியில் ஒரு ஆப்ஷனல் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறோம். உதாரணம் பார்க்குறோம். டெஃப் ஏரியா, இதுதான் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறோம், ரிட்டன் W/Hன்னு கொடுத்துருக்குறோம். பிரிண்ட் ஏரியா 4,6ன்னு கொடுத்தோம்னா இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஏரியா ஃபங்க்ஷனை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்குறோம், 4, 6ன்னு சொல்லி. இந்த ரெண்டுனுடைய மதிப்பும் WHக்கு பாஸ் ஆகுது. அப்போ W = 4, H = 6ன்னு சொல்லி மாறிடும். இங்கே நான் இந்த சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் இதிலேருந்து நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பைத்தானில் எப்படி டிஃபைன் பண்ணுறங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த உதாரண ப்ரோக்ராமில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு பதிலாக நம்ம எந்த நேமும் யூசர் விரும்பக்கூடிய எந்த பேர் கொடுத்துக்கலாம், ஆனால் எந்த ஒரு கீவேர்டையும் கொடுக்கக்கூடாது. நான் பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். நான் பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால், இது ஃபங்க்ஷன், டெஸ்ட் ஃபங்க்ஷன் நேம். இங்கே பிரிண்ட் டெஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம். இங்கேருந்து டெஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே ப்ராக்கெட்டில் எதுவுமே இல்லை, அதாவது ஆர்குமெண்ட்டே இல்லை. இங்கேயும் எந்த பேராமீட்டரும் இல்லை. ஸோ இதனால் இது எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் இதை நாம் நான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உள்ளே போகுது, பைத்தான் பிரிண்ட் பண்ணிவிட்டு வந்துடும். இங்கே பார்க்குறோம், இங்கே ஆர்குமெண்ட்டே இல்லை, இங்கே பேராமீட்டரே இல்லை. இங்கே பார்க்குறோம் 2 ஆர்குமெண்ட் இருக்குது, இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா அதை நம்ம பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 பேராமீட்டர் என்ன செய்யணும், அந்த 2 வேரியபிளுக்கு போகும். W = 4, H = 6ன்னு சொல்லி மாறும். இதெல்லாம் நம்ம இப்போ பைத்தானில் போய் பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். முதல்ல பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இங்கே பார்க்குறோம் 2 பேராமீட்டர் இருக்குது, 2 இங்கே பாஸ் ஆகுது. ரன் பண்ணுறோம். அதாவது W = 4, H = 6ன்னு சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த ரிட்டர்ன் சொல்லி இது ரெண்டையும் பெருக்கணும். 4 × 6 24ன்னு சொல்லி விடை வரணும். ஸோ இங்கே 24ன்னு சொல்லி இங்கே விடை வந்துருச்சு. அடுத்தால ஒரு நான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்குறோம். இங்கே ஃபங்க்ஷனை நம்ம அழைக்கிறோம். இங்கே எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லை, இங்கே இந்த பேராமீட்டரும் இல்லை. இதை தான் நம்ம நான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை அழைக்கும் போது இங்கே போகுது, பிரிண்ட் பைத்தான்னு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். பைத்தான்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிரும். ஸோ பைத்தான் திரும்ப நான், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் உதாரணத்தோடு பார்க்கலாம். முதல்ல ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொன்னால், இங்கே பிரிண்ட் நேம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை அழைக்கிறோம்.
இந்த ஃபங்க்ஷனை வந்து அழைக்கிறோம். இங்கே நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணுமோ அது வந்து இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் மேட்ச் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நம்ம சுபாஷ்னு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்குறோம். இங்கேயும் வந்து ஒரு பேராமீட்டர் இருக்குது. அப்போ மேட்ச் ஆகுது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரத்தில் நம்ம இங்கே இங்கே எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எரர் வரும். பார்க்கலாமா? இங்கே வந்து சுபாஷ்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு பேராமீட்டர் இருக்குது. விடை என்னென்னு பார்க்குறோம். இங்கே சுபாஷ்னு சொல்லி வந்துட்டு நான் இப்போ இங்கே வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் ஆக்கிட்டேன். என்ன வருதுன்னு பார்க்குறோம். பிரிண்ட் நேம் மிஸ்ஸிங் ஒன் ரெக்யூர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு பொசிஷன் ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லுது. இதுதான் ரெக்யூர்டு. கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு உதாரணம் பார்க்குறோம். பிரிண்ட் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து ஆர்குமெண்ட், இது பேராமீட்டர். இந்த ஆர்குமெண்ட் நேமும் பேராமீட்டர் நேமும் மேட்ச் ஆகணும். இங்கே நேம்னு கொடுத்துருக்குறோம் ஆர்குமெண்ட் நேம், ஆனால் அங்கே பேராமீட்டர் வந்து நேம் ஒன்று கொடுத்துருக்குறோம். ரெண்டும் ஒரே இது இல்லை. அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், ஒரு எரர் மெசேஜ் வருது இல்லையா? என்ன எரர் மெசேஜ் சொல்லுது? பிரிண்ட் நேம் காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதை நம்ம வந்து பைத்தானில் பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். கீவேர்டு இங்கே நேம் கொடுத்துருக்கோம், இங்கே நேம் ஒன்று கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். என்ன சொல்லுது? காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் எரர் நேம்னு சொல்லுது. இப்போ நான் வந்து இந்த ஸ்பெல்லிங் மாற்றுறேன். நேம் ஒன், இங்கேயும் நேம் ஒன்று இருக்குது, இங்கேயும் நேம் ஒன்று இருக்குது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ரன் பண்ணுறோம். விடை வந்து சரியாக ஜான்னு வந்துட்டு. இதுதான் கீவேர்டு. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே பிரிண்ட் டீட்டெயில்ஸ் சுந்தர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த சுந்தர் என்ன பண்ணால் நேமுக்கு வந்து காப்பி ஆகும். நேம் ஈக்குவல் டு சுந்தர்னு ஆகும். இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது. இந்த பேராமீட்டருக்கு வந்து சேலரிக்கு வந்து நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த வேல்யூமே இங்கேருந்து நேமுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் சேலரிக்கு பாஸ் பண்ணலை. அப்போ எந்த வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணலைன்னா அதனுடைய இந்த சேலரி ஈக்குவல் டு 10,000 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ வந்து இங்கே சேலரிக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணலை, ஆனால் அதே டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்குது. அடுத்தது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு உதாரணம் பார்க்குறோம். டெஃப் சம் ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்குறோம். 3 பேராமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கேருந்து சம் ஃபங்க்ஷனை வந்து அழைக்கிறோம். எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 10 20 30 40 50 5 ஆர்குமெண்ட் இருக்குது. ஆனால் 3 பேராமீட்டர் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தோன்னு சொன்னால் அது மேட்ச் ஆகாது. என்னாச்சு? ஒரு எரர் மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. சம் டேக்ஸ் 3 பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் பட் 5 ஆர் கிவன். 3 பொசிஷன் ஆர்குமெண்ட் இருக்குது, ஆனால் அங்கே எத்தனை கொடுக்குறோம்? நம்ம 5 கொடுக்குறோம். அப்போ இது வந்து ஒரு எரர் வந்து வரும். இப்போ நம்ம வந்து பைத்தானில் போய் இதை சோதித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் எரர் மெசேஜ் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆஸ்டிக்ஸ்னு கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு NOS அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம எத்தனை வேல்யூவும் பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே உதாரணத்துக்கு இங்கே பார்க்குறோம் பிரிண்டிங் 2,4ன்னு கொடுத்தோன்னா அங்கே 2 வேல்யூ வந்து இங்கே பாஸ் ஆகுது. இங்கே வந்து பிரிண்டிங் 5,10,15 கொடுத்தா 3 வேல்யூ பாஸ் ஆகுது. ஒரு வேளை உங்களுக்கு 10 வேல்யூ பாஸ் ஆகினாலும் இங்கேருந்து பிரிண்டிங்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 10 மதிப்பு கொடுத்தாலும் அது கரெக்டாக பாஸ் ஆகிரும். இந்த மாதிரி எத்தனை வேல்யூவும் ஏற்றுக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆஸ்டிக்ஸ் கொடுக்குறோம். இதுதான் அதனுடைய டெஃபினேஷன், ஆஸ்டிக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். பைத்தானில் போய் இதை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். வேரியபிள் இங்கே 3 பேராமீட்டர் இருக்குது, இங்கே 5 ஆர்குமெண்ட் இருக்குது. மேட்ச் ஆகலை, எரர் வந்துருச்சு. சம் டேக்ஸ் 3 பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் பட் 5 were given. இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது வழக்கமாக என்ன செய்கிறோம், ஃபங்க்ஷன் டெஃப்னு கொடுக்குறோம், ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம், ப்ராக்கெட்டில் லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ்டிக்ஸ்னு கொடுத்து உதாரணத்துக்கு என்ஓஎஸ்னு கொடுத்துக்கலாம். ஆனால் என்ஓஎஸ் தான் கொடுக்குறோங்கிறது கட்டாயம் இல்லை. இங்கே இருந்து நம்ம பிரிண்டிங் 2 நம்பர்ஸ்னு கொடுக்குறோம், அந்த மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் 2,4 கொடுத்தோன்னா 2 வேல்யூ வந்து இங்கே பாஸ் ஆகும். ஸோ அந்த 2 வேல்யூம் பாஸ் ஆகும்போது ஒவ்வொன்றா எடுத்துக்கும். ஃபார் என்னன்னா முதல் வேல்யூ 2ன்னு எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம் வந்து 4 எடுத்துக்கும், ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுது. அடுத்த தடவை இங்கேருந்து பிரிண்ட் 5,10,15ன்னு சொல்லி 3 வேல்யூவை அதே ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இதை பிரிண்டிங் கொடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் நேம் ரன் பண்ணுறோம். இங்கே என்ன பாஸ் ஆகிருக்கு, பிரிண்டிங் 2 நம்பர்ஸ் 2, 4, இந்த 2 பாஸ் ஆகிட்டு. பிரிண்டிங் 3 நம்பர்ஸ் 5,10,15 3 மதிப்புகள் வந்து இங்கே பாஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னா எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது, எத்தனை பேராமீட்டர் இருக்குங்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. அதுதான் அந்த ஆஸ்டிக்ஸ் பயன்படுத்துறதுனுடைய பலன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.